வந்தேன், காஃபி குடித்தேன். அப்புறம் ராத்திரி ஃப்ரெண்டாத்துக்கு சாப்பிட போனேன். நல்ல சாப்பாடு, முரட்டு சாப்பாடு. அப்புறம் தாம்பூல மாத்திரை போட்டுருந்தேன். எந்த மாத்திரை கொண்டா, டப்பாவை கொண்டா பார்ப்போம். உடனே இந்த பேரன் டப்பா கொடுத்த மாத்திரையை கொண்டு வந்து காமிச்சான் பேரன். அவர் சொன்னார், நீ நீ முட்டாளான்னார். என்னன்னா, நீ தாம்பூல மாத்திரைக்கு பதில் பக்கத்தில் ஒரு பேதி மாத்திரை டப்பா இருந்தது. முன்னெல்லாம் பர்கோலாக்ஸ்னு ஒரு மாத்திரை. அந்த பர்கோலாக்ஸ் மாத்திரை பக்கத்தில் இருந்தது. அந்த பேரன் தட்டுக்கிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இவரும் அரைகுறை இருட்டில் 4 மாத்திரையை போட்டுன்னு விட்டார். அப்புறம் டாக்டர் சொன்னார், கொஞ்ச நேரத்தில் எனக்கே திக்பிரமம் முடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டியே, இப்படி பேதி மாத்திரையை தின்னா பேதி ஆகாமல் என்னமாடா இருக்கும் அப்படின்னா. உடனே அவன் சொல்கிறான், பேஷண்ட், நான் தாம்பூல மாத்திரேன்னு நினச்சிண்டு சாப்பிட்ருக்கும் பொழுது அது என்னமா பேதி ஆகலாம்? அவர் சொல்லுவார், முட்டாளே, நீ சாப்பிட்ட வஸ்து உன்னோட புத்தியை எதிர்பார்க்காது. உள்ளே போச்சுன்னா அது பண்ணுற காரியத்தை அது பண்ணும். அது மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுறா, நல்லா உரப்பாக சாப்பிட்றா. உரப்பாக சாப்பிடும்போதே கொஞ்சம் உரப்பாக இருக்குது, வெத்த குழம்புன்னு ஒன்று நெய்யை போடுங்கிற, எண்ணெயை விடுங்கிற. நீ உன் நாக்குக்கு சமாதானமாக ஆகும். உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோ, நெய்யை தனியாக கொலஸ்ட்ராலை பிரிச்சுடும், புளியை தனியாக பிரிச்சிடும், உப்பை தனி. அங்கே சிஸ்டம் அப்படி தான். ஏன்னா உன்னோட உடம்புக்கு நீ சீஃப் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டரா, மந்திரியா, ஆடிட்டரா, வக்கீலான்னு தெரியாது. அது உள்ளே போனால் அது பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணும். நீ சாப்பிட்ட வஸ்து சக்தி புத்திம் நாபேட்சது. அந்த வஸ்துவோட சக்தி அதை உபயோகப்படுத்தினவனுடைய புத்தியை எதிர்பார்க்க. அதுபோல் நீ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் மருந்து மாதிரி பகவன் நாமம் அதோட காரியத்தை பார்க்கும். அதோட காரியத்தை அது பார்த்துக்கும். நீ கிண்டல் பண்ணி சொன்னாலும் சரி, பரிகாசம் பண்ணாலும் சரி, நீ எப்படி குழந்தையில கூப்பிடுறதேல நாமம் சொல்லி கூப்பிட்றமோனோ கோவிந்தா கோபாலான், அப்படி எப்படி பகவன் நாமம் சொன்னாலும் ராமகிருஷ்ண நாம சர்வாதோஷாஹரன, நாம் பண்ணின பாவங்களெல்லாம் பகவன் நாமம் போக்கும்.